சைவ அனுஷ்டானம் என்ற பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு பயிற்சி சைவ அனுஷ்டானம்னு பார்த்தோம். அதில் நேற்றைய தினம் நம்ம வழிபாடு செய்கிற இடத்த தூய்மை பண்ணுறதுக்கான ஒரே ஒரு மந்திரத்தை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ முதல்ல எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் கணபதியை தான் முதல்ல வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சைவத்தினுடைய மரபு. இந்த கணபதி வழிபாடு நமக்கு என்ன நன்மையை செய்யும் அப்படின்னா, நம்ம எந்த காரியம் எடுத்தோமோ அந்த காரியத்தை ஜெயப்பிராப்தி கொடுக்கும். அது ஆகமங்கள் என்ன சொல்கிறதுனா, எத்திர கிரியாரம்பே அப்படின்னு சொல்கிறது. எந்தெந்த இடத்துல எல்லாம் காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் கணபதியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வழிபாட்டில் ஒரு சிறப்பு பாருங்கள். ஒவ்வொரு வழிபாடுக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகள், காலம், வழிபாட்டு பொருள்கள் அந்த மாதிரி மாறுறதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சிவபெருமான் அப்படின்னு வச்சுங்களேன், அவர் பிரதோஷம் காலம் வரும். அது மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னா தேன் தினை மாவெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. மாரியம்மன் அப்படின்னு சொன்னால் இந்த வெயில் நேரத்தில் மாரியம்மனுக்கு தயிர் சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. சில சாமி கூழ் ஊற்றுற வழக்கம்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் காலம், பொருள்கள், வழிபாட்டு முறை மாறுபடும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதன்மை கடவுளாகிற கணபதி அக்ராசின்னு பேர். கணபதி சஹஸ்ரநாமம் அக்ரகன்யாய நமஹான்னு சொல்கிறது. முதலிலே வைத்து எண்ணத்தக்கவன். அதாவது சில பேர் எப்பொழுதுமே முதல்ல இருப்பாள், விஐபின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி கடவுள்களில் முதன்மையானவர்கள். அந்த மாதிரி கணபதி முதல்ல இருக்கார். அவரை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அவருடைய வழிபாட்டில் மற்ற தேவதைகள்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு, கணபதிக்கு மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. இப்போ நைவேத்தியம் பண்ணுறோம், எல்லா சாமியும் தான் நைவேத்தியம் பண்ணுறோம். பூசாத்திரம், எல்லா சாமியும் தான் பூசாத்திரம். அந்த மாதிரி கணபதிக்குன்னே உண்டான ஒரு வழிபாட்டு முறை வேறு எந்த சுவாமிக்கும் கிடையாது. அப்படின்னு சொன்னால் குட்டி கொண்டு வழிபாடு செய்தல், தலையில் குட்டின்னு வழிபாடு பண்ணுறது. இந்த கணபதி குட்டி கொண்டு வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது கணபதிக்கே உரிய பிரத்யேகமான ஒன்று. அந்த பிரத்யேகமான ஒன்றை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 தடவை குட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி குட்டிக்கணும் அப்படின்னு இதுக்கு பேர் முஷ்டி முத்ரைன்னு பேர். என் கையை என்ன பாருங்கோ, இதுக்கு பேர் முஷ்டி முத்ரைன்னு பேர். இது நடுவிரல் மாத்திரம் வெளியில் வந்துடும். அது ரொம்ப தெளிவாக ஆகமங்கள் சொல்கிறது. மஸ்தகே சம்பிரதாடையே, இந்த இடத்துல குட்டனம் பஞ்சவாரகம் 5 முறை குட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கா. ஆனால் சைவானுஷ்டானம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த மந்திரம் கூட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கவங்க. அதனால் இதையும் சுருக்கி ஓம் மகா கணபதையே நமஹா, இதுதான் கணபதிக்கு உண்டான மந்திரம். ஓம் மகா கணபதையே நமஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 5 தடவை நாம் குட்டிக்கணும். தலையில் குட்டின்னு வழிபாடு பண்ணணும். இப்படி குட்டி வழிபாடு பண்ணுறதுங்கிறது நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இது ஒரு பக்கம். இந்த குட்டிக்கிற பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு மனதில் ஒரு பாவனை பண்ணிக்க சொல்கிறான். இந்த பாவனை தான் இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சைவானுஷ்டானத்தில் ஒவ்வொரு செயல் சொல்லியிருப்பா, ஒவ்வொரு மந்திரம் சொல்லியிருப்பா, அப்புறம் மனதினாலே ஒவ்வொரு எண்ணம் சொல்லியிருப்பா, அந்த எண்ண வரையறை. அது மாதிரி இந்த குட்டிக்கிற பொழுது, தலையில் 5 தடவை குட்டிக்கிற பொழுது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா இருக்கிற இடம், அந்த இடத்துல தான் கணபதி இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் இந்த உடம்பு 2ஆக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஸ்தூல தேகம்னு பேர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வடிவம், சூக்ஷ்ம தேகம்னு இது உள்ளே ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சூக்ஷ்மம் அப்படின்னா என்னென்னா ரொம்ப நுட்பமான தேகம்.
அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மின்னல் ஒளி போல் இருக்கும்னா அதுக்கு பேர் சுஷும்னா நாடின்னு. அந்த மின்னொளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாடின்னு சொல்கிறா. அந்த பாத அங்குஷ்டம், இந்த கால் கெட்ட விரல் ஆரம்பித்து நம்ம 2 காலையும் ஒன்றா இணையிற இடத்துல ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துக்கு திருப்பி அப்படியே நேராக வளர்ந்து நம்ம நெஞ்சுக்கிட்ட மார்புக்கிட்ட 3ஆக பிரிஞ்சிடும். இப்படி ஒரு மலர், இப்படி ஒரு மலர், ஒரு கொடி மாதிரி. அதுக்கப்புறம் நேராக வரும். நேராக போய் இந்த இடத்துல ஒரு மொக்கு இருக்கும். இது ஒரு கற்பனை, ஒரு கொடி. அது வந்து மின்னல் கொடி. அந்த கொடிக்கு நடுப்புற ஆன்மா. இதுதான் ஒவ்வொருத்தர் ஆன்மா இருக்கிற இடமா ஆகமங்களில் தியானம் பண்ணிக்க சொல்லியிருக்கா. மனதை அப்படி கற்பனை பண்ணிக்கணும். நம்ம அப்படி பண்ணிக்கிறதுனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால் பிற எண்ணங்கள் நீங்குகிறது. ஆன்மாவை குறித்த பயணம்தான் பூஜையே. அதனால் அந்த ஆன்ம எண்ணமானது தூண்டப்படுகிறது. அந்த நாடிக்கு பேர் சுஷும்னா நாடின்னு. அது ஒரு பெரிய விளக்கம்லாம் இருக்குது அந்த சுஷும்னா நாடிக்கு. பொதுவாக நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த டயருக்குள்ளே டியூபுக்குள்ளே காற்று, அதை மாதிரி இந்த உடம்புக்குள்ளே சூக்ஷ்ம தேகம், அந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு உள்ளே ஆன்மா இருக்கிறதா நம்ம பாவனை பண்ணிக்கணும். அந்த ஆன்மா தான் கணபதி அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படி நினைத்து குட்டி கொள்ள வேண்டும். அப்படி குட்டிக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்தியத்துவம். இந்த உடம்பு அழிஞ்சிரும். நாம் நம்மளை ஆன்மான்னு நினச்சிட்டோம்னா அழிவு வராது. அந்த அமிர்தத்துவம்னு சொல்கிறா, அது வரும் அப்படின்னு பாவனை பண்ணி குட்டிக்க சொல்கிறா. இந்த கணபதி வழிபாடை பற்றி சிந்திக்கிற பொழுது ஒரு செவி வழி தகவல் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு 4 தாரம் மனைவிகள் இருந்தார்கள். அது பழைய காலத்து முறை. அதில் அந்த 4 தாரத்துக்குமே பசங்கள்லாம் இருந்தான். இல்லை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு தாரத்து பையன் இன்னொரு தாரத்து பையன் கூட சேரமாட்டான். ஆனால் 4 பேருமே மிகச்சிறந்த ஒழுக்க சீலர்கள், மிகச்சிறந்த பக்திமான்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுஷ்டானத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறவா. ஆனால் அவளுக்குள்ளே மாத்திரம் அந்த ஒத்துமை வர மாட்டேங்குது. ஒரு உதாரணம் பாருங்கள். மூத்த புள்ள மிகப்பெரிய சரஸ்வதி உபாசகர், அற்புதமாக கவிதையெல்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு பையன் சரஸ்வதி பிரத்யட்சமாக நின்று பேசுவாள். இன்னொரு புள்ள பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த லக்ஷ்மி உபாசகன், செல்வம் அப்படி சம்பாதிச்சுன்னு வருவான். அதே மாதிரி வரி, அந்த பழைய காலத்தில் வரி வசூலிப்பாளர், அது வருமானத்துக்கு உண்டான வகை, அதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லுவான். அது மாதிரி செல்வத்திலேயே இருக்கக்கூடியவன். இன்னொரு பையன் மிகச்சிறந்த வீரன். களம்னா அவன் களத்துக்கு போனால் வெற்றி அவனுக்கு. அந்த மாதிரி இன்னொரு பையன் இந்த 3த்தையுமே நிர்வாகம் பண்ண தெரிஞ்சவன். அவன் வந்து மிகப்பெரிய சண்டி உபாசகன், களவு சண்டி விநாயகன். சண்டினா மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இது 3 ஒன்றா சேர்ந்த வடிவம். அரசர்கள் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவார்கள். அதனால தான் சண்டிக்கு பேரே கொற்றவைன்னு பேர். வெற்றியை தருவதற்காக வணங்கக்கூடிய கடவுள். கொற்றம்னா வெற்றி, கொற்றம்னா அரசன். அதனால் அரசர்கள் சண்டியை வணங்குவார்கள். அந்த மாதிரி அவன் சண்டி உபாசனையில் மிகச்சிறந்த ஒரு ஆளாக இருக்கான். ஆனால் இந்த 4 பேரையும் பெற்றவர் ஒரு தகப்பனார். அவர்கிட்ட ஒரு சன்னியாசி வந்தார். அவர்கிட்ட ஒரு மனசு தாங்க முடியாமல் வருத்தப்பட்டு சொன்னார், 4 பேருமே நல்ல பக்திமானாக தான் இருக்கான், ஆனால் ஒத்து இயங்க மாட்டேங்கிறான். அப்படி ஒத்து இயங்கினால் இந்த கல்வியும், இந்த செல்வமும், இந்த வீரமும், அவைகளை இணைத்து தருகிற அந்த பண்பும் ஒத்து இயங்கினா இந்த நாடும் நமக்கு விரிவடையும், மக்களுடைய பல புதிய திட்டங்கள் வரும். இருந்தாலும் இவ செயல்பட மாட்டேங்கிறா, அவள்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாத்சரியம் இருந்து அவளை தடுத்துட்டே இருக்குது, இதுக்கு என்ன வழி சுவாமிகள் அப்படின்னு அந்த சன்னியாசிகள்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னார், முதல்ல ஒரு கணபதி உபாசனை பண்ணுற ஒருத்தரை இந்த நாட்டுக்கு வரவழிங்கோ. அவர் பூரணமான கணபதி உபாசகராக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னார். அதுக்கு என்ன அப்படின்னு உடனே
அவர் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணுறார். அதான் அந்த காலத்தில் தண்டோரா போட்டு சொல்கிறார். அந்த மாதிரி சொல்கிற போது ஒரு கணபதி உபாசகர் வந்தார். அவர் மிகச்சிறந்த இளைஞனாக இருந்தார். அவர் கணபதிக்கிட்ட அப்படி ஒரு பிரீதி. அவர் கணபதி வணங்கி இந்த நாள் வரையும் ஒரு குடையின் கீழே ஒன்றாக சேர்த்தார். அவரே ராஜகுருவாக திகழ்ந்து அந்த நாட்டை மிகச் செம்மையுறச் செய்தார். அப்போ தான் அந்த மாஸ்டரை நீங்கி எல்லாரையும் முரண்பாடுகளை சமன்பாடுபடுத்துவதில் கணபதி மாதிரி ஒரு தேவதை பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா தேவதை கூடயும் இருப்பார். விஷ்ணு கூடயும் இருப்பார், விநாயகர் கூடயும் இருப்பார், தனியாகவும் இருப்பார், முருகன் கூடயும் இருப்பார், காளியம்மன் கூடயும் இருப்பார், மாரியம்மன் கூடயும் இருப்பார், ஐயனார் கோயிலையும் இருப்பார், எல்லார் கூடயும் இருப்பார். அந்த மாதிரி ஒரு எல்லாரையும் இணைச்சி கொண்டு வரக்கூடிய அந்த ராஜகுருவாக திகழ்ந்தான் அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா தேவதைகளையும் ஒன்றாக இணைத்து அதன் பயனை மக்கள் பெறுவதற்கு அருளக்கூடிய மிகச்சிறந்த வல்லமை கணபதிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த கதையை கேட்கறதுனால இது அனுஷ்டானம். பழைய காலத்தில் செவி வழி செய்திலாம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாருமே அனுஷ்டானத்தில் இருந்து அதனுடைய பலனை பூரணமாக அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் கணபதியினுடைய வழிபாடு மிக செவ்வனே அமையுமாயின் அது அந்த நாம் என்ன ஒரு காரியத்தை பண்ணினாலும் அது மிகச்சிறந்த வெற்றியை தரும். அந்த வெற்றியை அடைய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.